Namaste students. Happy Vijayadashami to everyone. Vijayadashami வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த டைம்லேருந்து ஒரு 11th and 12th வந்து ஸ்பார்க் பிளக் சேனலில் வந்து செஷன்ஸ் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி பிளான் பண்ணது, பட் வந்து ரெகுலாரிட்டி இல்லாமல் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரெகுலராகவே 11th and 12th தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கிளாஸஸ் எடுக்க போகிறேன். இன்னைக்கு என்ன கிளாஸஸ் பண்ண போறோம்னா 11th வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நம்ம சிம்பிள் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதோ இல்லை டார்ஷனல் பெண்டுலம் இல்லை சோனோமீட்டர் எனி எக்ஸ்பெரிமெண்ட் இஃப் வி டூ, நமக்கு தெரியும் டைம் பீரியட் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது நமக்கு கிளியரா தெரிஞ்சது தான். இது பேசிக்காவே நமக்கு தெரியும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலே அவுட்கம் வரும். ஆனா ஒன்லி ஃப்ரம் த டைமென்ஷனல் அனாலிசிஸ், திஸ் இஸ் ஃப்ரம் த எக்ஸ்பெரிமெண்ட், திஸ் இஸ் த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட். And the other way, from the analysis, from the dimensional analysis, we got T is proportional to root L, not L. Experimental verification படி நமக்கு அந்த வேரியபிளோட பவர் கிடைக்காது. எப்பயுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்ணோம்னா மற்ற வேரியபிள்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எது ரிலேட் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்ம கான்ஸ்டன்டாக வச்சுக்கணும். இந்த சிம்பிள் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம நார்மலாக சிம்பிள் பெண்டுலம் ஹேங் பண்ணோம்னா அதோட லென்த் தெரியும், கிராவிட்டி ஆக்ட் ஆகுது, அதில் டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம் பார்க்குறோம். அதை தவிர வேற என்ன இருக்குன்னா மாஸ் ஆஃப் த பெண்டுலம். ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் அவுட்கம்ல நமக்கு தெரியுது மாஸ் இஸ் இண்டிபெண்ட், டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். அதனால மாஸ் எடுத்துக்கல. அதை நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கிளியரா புரியும். இதே மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. டி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் எல்னு கிடைக்கும் அனாலிசிஸ்லேருந்து, அண்ட் டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/√g. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நமக்கு கிடைச்சது ப்ரொபோர்ஷனல் டு L⁻1 G⁻1 தான். என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆனால் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆனால் கிராவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதுதான் நமக்கு இதுலேருந்து புரியும். ஆனால் ஃப்ரம் த அனாலிசிஸ் ஒன்லி வி கேன் ஃபைண்ட் த ரிலேஷன் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் எல், தட் இஸ் L⁻½ நாட் L⁻1. இது எப்படிங்கிறத டைமென்ஷனல் அனாலிசிஸில் பார்ப்போம். இதே மாதிரி ஃபியூ மோர் ரிலேஷன்ஸும் இருக்கு. சோனோமீட்டர் ரிலேஷன், நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் ஃபர்தர். இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சின்சியராக படிக்கிறாங்களோ கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த நோட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நீட் ஜெஇ அட்டன் பண்ணுறவங்களுக்கு இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வி ஹாவ் கிவன் அ ரிலேஷன் பிட்வீன் டைம் பீரியட் அண்ட் லென்த், டைம் பீரியட் அண்ட் கிராவிட்டி ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் நமக்கு ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம போர்டில் பார்த்தோம் த்ரூ த எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அது? சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் and it will be very clear to you. Simple pendulum. ஒரு பெண்டுலம் நம்ம ஹேங் பண்ணி இல்லை பாப், அதுக்கு மாஸ் இருக்கும், அதை ஆசிலேட் பண்ணுவோம். இதை நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். இதை ஆசிலேட் பண்ணும்போது டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம் நம்ம கண்டுபிடிப்போம். இப்படி ஆசிலேட் ஆகும்போது இட் மேக்ஸ் சம் ஆங்கிள் வித் அ வெர்டிக்கல். இப்போ இது ஆசிலேட் ஆகும்போது இந்த டைம் பீரியட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்ன வேரியபிள் ஃபஸ்ட் இன்க்ளூட் ஆகுதுன்னு இதில் பார்த்துடலாம். வேரியபிள்ஸ் ப்ரெசென்ட் இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னா டைம் டேக்கன் பை த பெண்டுலம், மாஸ் ஆஃப் த பெண்டுலம், லென்த் ஆஃப் த பெண்டுலம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே ஃபோர்ஸுங்கிறது நமக்கு தேவையில்லை. ஃபோர்ஸ்க்கு பதில் தான் நம்ம கிராவிட்டி சொல்லிட்டோம், மாஸ் தனியாக எடுத்துட்டோம். அதனால் தனியாக எக்ஸப்ஷனலாக ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஆங்கிள் பற்றிலாம் இங்கே நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டைம் பீரியடு, லென்த்து இதெல்லாம் சொல்லிட்டோம். ஆங்கிள் யூஸ் பண்ணாலும் நமக்கு அது இதில் வராது. இல்லை ஆம்ப்ளிடியூட்னு ஒன்று இருக்குது. ஆம்ப்ளிடியூட்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இதை வந்து ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். வேணும்னா இதையும் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் போது அதெல்லாம் பற்றி பேசலாம். இப்போ நமக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்கு நமக்கு கண்ணுக்கு தெரிகிற குவான்டிட்டிஸ் இதெல்லாம்னா டைம் பீரியட், மாஸ், லென்த் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அது நமக்கு போதும். இப்போ இதை நம்ம ரிலேட் பண்ணணும். எதெல்லாம் இதில் டிபெண்ட் பண்ணியிருக்கு, எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஹவு மச் டைம்ஸ் இட் டிபெண்ட்ஸ். இங்கே பார்த்தோன்னா ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட் it proves that L⁻1 G⁻1. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நமக்கு ப்ரூஃப் பர்ஃபெக்டாக கிடைக்காது, கம்ப்ளீட்டாக கிடைக்காது. லென்த் இன்க்ரீஸ் ஆனால் டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம் இல்லை ஸ்விங், ஊஞ்சல்னு சொல்லலாம், அது இன்க்ரீஸ் ஆகும். அதே லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணால் டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும், லென்த்தை டிக்ரீஸ் பண்ணால் டைம் பீரியட் டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்னதாக ஒரு காதில் தோடு போட்டிருந்தோம், அதை ஆட்டினா டைம் பீரியட் வில் பி வெரி வெரி ஸ்மால் பிகாஸ் ஆஃப் வெரி ஸ்மால் லென்த். அதே ஒரு ஊஞ்சல் ஸ்விங் யூஸ் பண்ணோன்னா ஸ்விங் இஸ் ஹேவிங் அ லார்ஜர் லென்த் ஆஸ் கம்பேர்ட் டு த இயர் ரிங். So the length of the swing is very large, so time taken to complete one oscillation
is also very large. So time period means time taken for completing one oscillation. வேறு என்ன இப்போ இதில் நமக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் தெரியும் நமக்கு. Time period is depending on what are all the variables? Mass, length and acceleration due to gravity. How much times it depends, we don't know. That only we are going to find with the help of this dimensional analysis. So first we write the equation. The equation first எழுதுவோம். எப்படி இருக்கு equation? T is proportional to, experimentலேருந்து நமக்கு கிடச்சிருக்கிறது proportional to L and T is inversely proportional to G. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோன்னா மாஸ் டிபெண்டன்சி இருக்காது. ஆனால் மாஸையும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணுவோம், பார்ப்போம் ப்ரூஃபை. அப்போ டீனா எப்படி எழுதுவோம்? அதுக்கு டைமென்ஷனல் யூனிட் m⁻0 L⁻0 T⁻1. ஏன்னா டைம் மட்டும்தான் இருக்குது, அப்போ மாஸ் லென்த் கிடையாது லெஃப்ட் சைடில் டைம் பீரியடுக்கு. இதை கம்பைண்டாக எழுதினா இப்படி எழுதுவோம் L/G ஈக்குவல் டு, நம்ம அனாலிசிஸ் எழுதும்போது ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட் சில டைம் இருக்கும், ஆனால் இதுக்கு யூனிட் கிடையாது. அதனால் ஈக்குவல் டுன்னு போட்டாலே போதும். ஈக்குவல் டு இந்த ரைட் சைடு என்ன இருக்குது? மாஸ்ன்னு இருக்குது. ஸோ m⁻x எழுதிக்கிறேன். அது மாதிரி L⁻y எழுதிக்கிறேன், G⁻z. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ், ஆனால் அதோட பவர்ஸ் தெரியாது. பவர் 1 டைமா, ஹாஃபா, 2வா, -2வா, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். நவ் ஐ வில் ரீரைட் திஸ் m as m⁻x, L⁻y and Lt⁻−2 whole power z. இது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த கான்செப்ட் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ we are going to solve this. லெஃப்ட் சைட் நமக்கு தெரியும் m⁻0 L⁻0 T⁻1. எகெயின் நான் சொல்கிறேன், டைம் பீரியட் மட்டும் இருக்கிறதால தான் லெஃப்ட் சைட் ஐ எம் டேக்கிங் இட் ஆஸ் T, தட் இஸ் T⁻1. m⁻0 இருக்குது, L⁻0 இருக்குது. ரைட் சைடில் டைம் இஸ் டிபெண்டிங் ஆன் மாஸ்னால மாஸோட வேரியபிள் தெரியாது பவர், அதனால் m⁻xன்னு எழுதுகிறேன். எல்லுக்கும் தெரியாது L⁻y, அது மாதிரி G பவருக்கு L⁻1 T⁻−2 பவர் z. இப்போ சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு m, L, T எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் ப்ராப்ளம் இல்லை. லெஃப்ட் சைடில் m⁻x இது இப்படி இருக்குது, ஓகே, ப்ராப்ளம் இல்லை. எல் செப்பரேட் பண்ணுங்கள். அப்போ எல் பவர் இங்கே y இருக்குது, இங்கே z இருக்குது. L⁻z T⁻−2z இருக்குது. ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் L⁻y + z. ஏன்னா எப்படி இருக்குது? L⁻y into L⁻z, தட் இஸ் L⁻y + z. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் என்ன இருக்குது? T⁻−2z. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பேரிங் தி பவர்ஸ் ஆஃப் m, L and T. கம்பேரிங் தி பவர்ஸ், தட் இஸ் ஈக்குவேட்டிங் பவர்ஸ் ஆஃப் m, L and T. பண்ண என்ன ஆகும்? m பவர் என்ன இருக்குது? x. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 0ன்னு இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடில் L பவர் என்ன இருக்குது? y + z இருக்குது, லெஃப்ட் சைடில் 0ன்னு இருக்குது. அதே மாதிரி T⁻−2z இருக்குது, லெஃப்ட் சைடில் 1 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த z சால்வ் பண்ணோன்னா we get z = -12. So we got the value of z. Similarly, substitute the value of z in y + z. So y -12 is equal to 0. So which implies y is equal to +12. z -12, y = +12. And already நமக்கு முதல்லையே தெரியும் x is 0. இது நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, from this it is very clear time period, that is I can simply write it as independent. It is independent na, time period is independent of mass. ஏன் சார் மாஸ் இண்டிபெண்ட்டாக இருக்குது? பிகாஸ் m⁻x எப்படி இருக்குது? m⁻0ன்னு இருக்குது. m⁻0னா 1. ஸோ மாஸே அங்கே கிடையாது, மாஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. நம்ம மாஸை என்ன வேரி பண்ணாலும் சரி, ஒரு பெண்டுலமில் நான் ஒரு சின்ன மாஸை ஹேங் பண்ணாலும் சரி அதே லென்த்துக்கு, இல்லை ஒரு பெரிய மாஸை ஹேங் பண்ணாலும் சரி அதே லென்த்துக்கு, ரெண்டும் டிஃப்ரெண்ட் மாசஸ். இதை நான் கேபிட்டல் M ஸ்மால் எம்னு எழுதிக்கிறேன். ரெண்டுத்துக்குமே டைம் பீரியட் இஸ் T. டைம் பீரியட் மாறாது, லென்த்து சேமாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸை வேரி பண்ணுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லென்த்து வேரி ஆகக்கூடாது, லென்த்து சேமாக இருக்கணும், கிராவிட்டி மாறலை நமக்கு தெரியும். ஸோ அப்போ டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி, இதே வேறு லென்த்தாக இருந்தால் வேறு டைம் பீரியட் ஆகும். ஏன்னா டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √L. இங்கே கிடச்சிடுச்சு பாருங்கள்,
இப்போ இது சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ கம்ப்ளீட்டாக எழுதும்போது t பவர் m பவர் t இஸ் ப்ரொபோர்ஷனல் டு m பவர் 0, l பவர் y இல்லையா? ஸோ l பவர் ஹாஃப், g பவர் என்ன இருக்குது? மைனஸ் ஹாஃப். அப்போ m பவர் 0னா தேவையில்லை, m எடுத்துடலாம். அப்போ இட்ஸ் இஸ் ரூட் l பை ரூட் g. This is the final answer we are getting from the dimensional analysis. Furthermore, எனக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேணும் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் அதை வெரிஃபை பண்ண முடியும். எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா we are getting the constant 2π. அது எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் பண்ண முடியும். அதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். This is the final relation from the experiment. ஸோ இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ்லேருந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். t is not proportional to l power 1, it is l power half. அண்ட் g பவர் -1 கிடையாது, g பவர் -12. அப்படி இருந்தால் தான் நமக்கு யூனிட் இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் மீட்டர்னு ஒரு ரைட் சைடில் பை ரூட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது சால்வ் பண்ணால் செகண்ட்னு கிடைக்கும் நமக்கு. ஏன்னா லெஃப்ட் சைடும் செகண்ட்னு இருக்குது, ரெண்டு சைடும் சேம் யூனிட்டாக இருக்கணும். திஸ் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருந்து தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டெரிவேஷன் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன்.